அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய வணக்கங்கள். தனாதிபதி பாக்யாதிபதி, அதாவது செவ்வாய் புதன் இவர்களுடைய இணைவால் யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு வளரும் பாவமாகிய 3ஆம் பாவத்திலே புத பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 5ஆம் இடத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாட்களும் சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் சேர்த்து வருது. அதனால் இந்த 2 நாட்களும் சற்று கவனமாக இருந்துங்க. அதன்படி இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, துவக்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம முதல் சமய சந்திராசிரம தினம். அன்றைய தினம் வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சுப முகூர்த்த நாளும், அதாவது அமிர்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நாளும் வரக்கூடிய காரணத்தினால அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக 22/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய திதியை பொறுத்தளவுக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவிதியை திதி, நட்சத்திரம் மிருகசீல்ட நட்சத்திரம், யோகம் அமிர்த யோகம், சுப முகூர்த்த நாள். அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு நமது புண்ணிய பாரத பூமியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்தி நகரிலே ஸ்ரீராமருக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டு நமது பாரத பிரதமர் அவர்களால் கும்பாபிஷேகமும் பிரதிஷ்டையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக 23/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய அந்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது. அடுத்து புதன்கிழமை, அதாவது 24/1/2024 புதன்கிழமை வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அன்று சித்தயோகம் கூடிய நாள், சுப முகூர்த்த நாள், புதன்கிழமைக்கு முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை, இந்த வாரத்தின் இந்த மாதத்தின் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த வியாழக்கிழமைக்கு வருகிறது. 25/1/2024 அன்று பௌர்ணமி, அன்று பூசம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம். அன்றைய தினத்தில் 4 முக்கியமான விசேஷங்கள் நடைபெற இருக்கின்றது. அதாவது தைப்பூசத்துக்கு நாயகனாகிய முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அடுத்து வடலூரிலே வள்ளலாருடைய தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. அடுத்து இந்த மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தெப்போற்சவம் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி விழா அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் அன்றைக்கி விசேஷமான நாளாக அமைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது நமது பாரத திருநாட்டின் இந்திய நாட்டின் குடியரசு தினம் அன்றைய தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அன்று வாஸ்து நாள். திதியை பொறுத்தளவுக்கு அன்று தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும் பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் வருகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய 27/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும் மதியம் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பிறகு மக நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகளும்
நட்சத்திர அமைப்புகளும். துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது தன பாக்கியங்கள் பல்கி பெருகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருந்து பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறனால பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அட்டமாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதாவது கொடுக்கல் வாங்கல்லையும் வாக்கு தர்றதுலையும் அதேமாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் நிதானமான போக்கை கடைபிடித்தீர்கள் என்றால் நல்ல யோகம் கொடுக்கும். ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி துவக்கத்தின் 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமும் வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்களும் திருப்பங்களோடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் அல்லது யாராவது கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் யோகம் நல்லா நிறையா இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் செவ்வாயுடைய யோகமும் ஒன்று சேரக்கூடிய காரணத்தினால நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கும் எதிர்பார்த்த பல மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ராகு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. அடுத்து கல்வி நிலைகளை பொறுத்தளவுக்கு புதன் மறைந்து அமர்ந்திருக்கின்றார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். உயர்கல்வி மற்றும் பட்டக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம்னு சொல்லுவான். எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கையில் திருப்பங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புன்றனால இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மங்கள யோகங்களும் மாணவர்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதனால் நல்லபடியாக பயன்படுத்திங்க. அடுத்தபடியாக சுபமுகூர்த்தம். சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால சுப செய்திகளும் சுபத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்குமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூட கிடைக்கிற கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா பொதுவாக செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவே யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம். உங்கள் ராசிநாதனை சுக்கிர பகவானை செவ்வாய் பகவான் சேர்ந்து இணைந்திருக்க காரணத்தினால இந்த வாரம் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுவதற்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சுப செய்திகளும் சுப மங்களங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கும் புத்திரபாக்கியம் போன்ற மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு, அதாவது வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் சுப செய்திகளும் சுப மங்களங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சுப யோகமான இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க. சுப லாபங்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்.